ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாவக்காய் சில்லி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பாவக்காய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. லைட்டாக நீங்கள் என்னதான் சர்க்கரையை போட்டு கொடுத்தாலும் அவங்க பாவக்காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் அந்த சில்லி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சத்தம் இல்லாமல் எடுத்து முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதனால் இதை அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக சில்லி டைப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு அடுப்பில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் சிக்கன் சில்லி மசாலா இருக்கும்ல, அதை போட்டு இந்த பாவக்காய் இதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக மேலாப்பில் பிசைஞ்சுக்குங்க. நான் சிக்கன் சில்லி போடுறோம் இல்லைங்க, அந்த மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணி சுடலாம். ரொம்ப மொறுன்னு ஒரு இதில் சுட்டாவே சரிங்களா. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வயிற்றில் குடலில் இருக்கிற குடல் புழுக்கள் இது எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடும். அதனால் குட்டீஸ் நைட்டில் நிம்மதியாக தூங்குவாங்க. மசாலா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் ஒரு 4 பாவக்காய் வாங்கி அதை கட் பண்ணி வச்சுட்டேன். காலையிலேயே வாங்கி கட் பண்ணி வெயிலில் வச்சுருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மசாலா போட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்ந்து லைட்டாக பிசைகிறேன். லைட்டாக தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நல்லா எண்ணெய் கொதி நல்லா வந்த உடனே தயிரை ஆட் பண்ணதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பாவக்காயிலே ஆல்ரெடி ரொம்ப கசப்பாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்பான்சர் பை த பை மோட் மொபைல் ஆப், இ-ஷாப்பிங் ஆப். இதோட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம தடை வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஓரளவுக்கு காரம் உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதாங்க. பார்த்துக்குங்க, காரம் மிக்ஸ் ஆனது நல்லாவே தெரியுது. எண்ணெய் நல்லா கொதி நல்லா வந்துடுச்சு. இதில் நம்ம அப்படியே போடுறோம். போட்டு நீங்கள் அப்படியே பச்சை கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துடாதீங்க. நல்லா எப்படி சொல்கிறது, பிளாக் கலரில் டார்க்கு பிளாக் கலர் வர மாதிரி வேக வைங்க. ஏன்னா கம்பங்கூழ் அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்களா, அந்த டைப்பில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்க சத்தம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இல்லை கண்டிப்பாக கசப்பாக இருக்குன்னு சொல்லி மூஞ்சி மேலே தூக்கி வீசிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதோட லைட்டாக ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணி குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோ வேணுன்னா கமெண்ட் கொடுங்க. பாய்.